திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோல குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய நொய்யல்ல இருக்கிற அந்த இடத்துல அணைக்கட்டு கட்டி அதுல மதகு பகுதி வச்சு ராஜவாய்க்கால தண்ணி கொண்டு வந்து குறிச்சி குளத்துக்கு சேர்த்துறோம். அப்படி அந்த நொய்யல் ஆத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க. அதுல ரொம்ப நாளா தூர் வராம இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுதுளை அமைப்பு அவங்கள பார்த்துதான் நாங்களே குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்சோம். ரொம்ப நாளா இந்த மாதிரி குளங்கள்ல தூர் வாரது, அணைக்கட்டை தூர் வாரதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்திலையும் கூட குனிமுத்தூர் அணைக்கட்டு தூர் வாரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி குறிச்சி அணைக்கட்டை தூர் வாரி இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறப்பு பூஜை வச்சிருந்தாங்க கருப்புராயனுக்கும் கன்னிமாருக்கும். அப்போ ஒரு விழா எடுத்தாங்க. சிறுதுளி அமைப்பிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த விழாவில் சிறுதுளி துவங்கி முக்கியமான பணிகள் செய்து கொண்டிருக்கும் திருமதி வனிதா மோகன் அவர்கள் என்ன கருத்து சொல்றாருன்னு இப்போ நாம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி அங்க இருக்கு. மழை பெய்யல இருந்தாலும் கூட வர்ற மழை is adequate for us. It is just that we are not managing water properly. So அந்த மசோரம்பு பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே எடுத்துட்டு போனோம். Because இந்த தண்ணி கீழே வந்து நின்னா at least our aquifers will get cleaned அப்படின்னு சொல்லி தான் we were very keen on taking up this project. அந்த வகையில I think we'll have to be very thankful to SDO Mr. Shivakumar. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் எங்களுக்கு வந்து பிக்கெஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் இஸ் கெட்டிங் பெர்மிஷன்ஸ். டேபிளா போனோம். ஒவ்வொரு டேபிளா போய் கெஞ்சி கூத்தாடி we have to get permission. பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் it has been a cakewalk. We ask him for permission, immediately he gives it to us. And thank you, sir. We look forward to working more closely with you. 100 அடி இருக்கிற நதி இன்னைக்கு குறுகி 10 அடிக்கு வந்துருச்சு. அந்த 100 அடி மறுபடியும் எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நதியின் பிழை என்று அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு will be distributing it to all of you today. திரு இளங்கோவன் எழுதியிருக்காரு. லாஸ்ட் இயர் he released that book. அதில் பார்த்தீங்கன்னா 160 kilometers walking twice, taking the entire route. ஒவ்வொரு இதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லி he has documented. கல்வெட்டுக, கோயில்க, என்னென்ன குளம், குட்டை, அணைக்கட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் an easy task at all. நான் இப்ப அவர்கிட்ட சொல்றேன், நதியின் பிழை என்றுன்னு நீங்க ஒரு புக் எழுதியிருக்கீங்க. இன்னொரு புக் வந்து நதியின் பிழை அப்படின்னு எழுதுங்க. All the damages that we have done to the river, what has happened to the river அப்படின்னு சொல்லி நதியின், பிகாஸ் நம்ம என்ன பண்ணாலும் she keeps giving us water. எவ்வளவு குப்பை கொண்டே போடுறோம், கழிச்ச துணிகளை கொண்டே போடுறோம், பிளாஸ்டிக்க போடுறோம், நதி குளம் எல்லாதான் வந்து டஸ்ட்பின்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் பொறுத்துட்டு நமக்கு மறுபடியும் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது நதியினோட பிழைதான். ரொம்ப she's too compassionate, she's too forgiving. நம்ம என்ன பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துட்டு she still continues to nourish usனா அது அவங்க பிழைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த ஒரு பிழையை பத்தி நீங்க ஒண்ணு எழுதுங்க. No, seriously, when we took up the aneckets, எந்த அளவுக்கு அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. And then of course the PWD also has contributed a lot towards it. இந்த சின்ன அணைக்கட்டுகளை மறுபடியும் strengthen பண்ணி they have been doing a lot of work. But அது வந்து I think as responsible citizens we have a role to play. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா how much can the government do? So there's a lot that we can do to ensure that all our water bodies, water channels are all maintained. First thing is sewage. Sewage க்கு நம்ம எப்படி, how are we going to find a solution? இன்னைக்கு அண்ணா has given good news. பனாரியம்மன்ல he says the students are very எங்கெங்கெல்லாம் போய் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு. So I'll dedicate an entire team, an entire department, and I'll have the students come and engage with you to take up this project of sewage. Going forward, I think sewage is going to be a huge problem. As it is, you look at all the cancer hospitals that are coming up in the city, it is mainly because of pollution. So I think we have a very big role to play. It has to become a much larger people's movement to combat
sewage and garbage. Both are very, very big problems. Coming back to mapping of the river, Ilangovan பண்ணிருக்காரு. நாங்க வந்து we've been invited to Chennai, புதுக்கோட்டை, திருச்சி எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க நீங்க வந்து பண்ணுங்கன்னு. ஆனா ஒரு இடத்துலயும் கூட they don't know anything about the river that flows through their respective cities or towns. But namakku we have every stream, every rivulet, every pond, every lake, we have records. So that is where we have a great advantage, and all we need to do is come together and make sure that we join together to bring it all back. And district governor, I think we could not have had a more opportune moment for having a district governor like you, Nijama, and CM also. I think we'll be able to take it to environment to great heights, because Ilangovan Sanamari, it is we are blessed to be in Coimbatore because it's a beautiful horseshoe shaped Western Ghats that we have, range of Western Ghats. Ange peru mala keela vandudha agonum, and thaniya harvest pandradhukku we have to keep the pathram ready. This is what Rajendra Singh told us when he came. He said, you can't have a better place. If there is no water here, there's no water anywhere in the world. So you keep your burthen ready. That's what he said. You keep your burthen ready and it will fill up. And it did fill up. So I think if all of us can join together, we can definitely do it with the help of Rotary Central. Coming to Rotary Central, I don't have words to thank you for all the help from day one. Rotary Central has been with us, giving us a very solid support, whether it is Koldrambadi or all the number of trees that we have planted with your support. And today I'd like to thank KGISL and Genetics for being with us on this project. In the project la mattum thanni irundaduna Coimbatore la 50 adila saakada thanni varudhu, thanni illa appdin solranga. Konja edathila ella inside the city itself the water is yellow in color. So inga thanni ninna kandipa all that will get flushed out and the aquifers will also get cleaned. So we look forward to working with all of you. There's a lot that we can do together. Let's start waging a war on sewage. That will be the best thing that we can do to ensure that all our rivers and all our lakes and ponds are clean. And finally, Anna Sonnanga, it's not my baby. Sirithuli is everyone's baby. Sirithuli is Coimbatore's baby. And the support that Aniver vanda Annada, SVB Annada, and it was conceptualized by him, and he gives us rock solid support. There's not a single meeting that he does not attend in spite of all his busy schedules. He is with us every step of the way. Now, thank you. Now, it's teamwork that has made it happen. And while on this, I'd like to acknowledge our Sirithuli team. Day before yesterday, out of the blue, Chinnasamy called me and said, Erode collector office la irundhu kooptirukanga. Erode la vandu we did a project for AMM Foundation under their project Nanneer. And then obviously the Erode collector had visited the project and he asked them, who's done this? So they said Sirithuli. Immediately he sent us an invitation. He has given us an award yesterday for environmental protection. So I think it goes to the team. Come, all of you come. Vanga. Inge Krishnan, Kutti Babu. Vanga. Va. Pakada. These are the silent crusaders. They work day and night, Sunday in Pakardilla. Another invited guest for this most auspicious program. 2026-27 கவர்னர் எடுக்கும்போது என்னுடைய ஒரே நோக்கம் என்வாயர்மெண்ட் மட்டும்தான். அதனால தான் டீமும் யுனைடெட் வச்சோம். அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர், இன்டர்வீன் தாட்ஃபுல்லி அண்ட் இவால்வ் அப்படின்னு. அதே போலதான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரும் இஸ் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் என்வாயர்மெண்ட்.
இப்போ நம்ம சிறுதுளி சார்பாக நம்மளும் சந்திச்சிருக்காங்க. இப்போ ரோட்டரி கவர்னர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காருங்க சிஎம். சொல்லி இப்போ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு டார்கெட் கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்பெஷலா என்வயர்மெண்ட் எடுத்ததுனால எல்லா கவர்னர்ஸ்க்கும் ஒரு டார்கெட் கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அமைஞ்சு வருதுங்க இந்த 26-27. நான் என்வயர்மெண்ட் பத்தி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து ரொம்ப என்ன பண்ண போறீங்க, ஒரு பெரிய சமுத்திரமான ஒரு சமாச்சாரம், நீங்க எங்க ஆரம்பிச்சு இருக்கிறது 1 வருஷம் தான் ரோட்டரி கவர்னரா, என்ன அச்சீவ் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. பட் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரொட்டேரியனும் எனக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. யார் எனக்கு நிஜமாலுமே சில பேர்ல இல்லை, அண்ணா நான் அது உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்குன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த கன்சர்னே இருக்கு. அது எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், எவ்வளவு பெருசா பண்ணணுங்கிறதா இப்ப நமக்கு புரியாத ஒரு சமாச்சாரம். சிறுதுளி வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க, வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்கேல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே சிறுதுளிக்கு இருக்கு. ரோட்டரி சென்ட்ரல் கேட்கவே வேண்டியதில்லை, இந்த டாப் கிளப் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா வகையிலையும். அண்ட் தாமோனா பீரியட்ல அந்த குளத்தை டூர் வரும்போது நான் தச்சையில போனேன், அவ்வளவு பிடிச்சிருந்ததுங்க. போய் செல்ஃபி எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்டேன், வெரி ப்ரௌட் அப்படின்னு. ஸ்டில் ஹேவ் தட் பிக்சர். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த முயற்சி சென்ட்ரல் மட்டும்னால முடியும். எல்லா கிளப்பும் வில் பி வித் யூ டு மேக் ஷூர் தட் ஆல் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் கோ வெல். எனக்கு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஆக்சுவலா அவங்க சொன்ன நம்பர் வந்து கோயம்புத்தூருக்கு சிஎம் ஆபீஸ்ல இருந்து 500 குளம் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு 500 குளம் இருக்காலே தெரியல. முதல்ல 500 குளம் டார்கெட் அப்படின்னா எனக்கு அவ்வளவு இருக்காது தெரியலங்க. இது டாக்கிங் இன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம பண்ணணும் வாட்டர் பாடிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு. எனிவே இன்னைக்கு நல்ல நாள், நல்ல துவக்கம். ரோட்டரி சென்ட்ரல் இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ். குட் லக் டு தி ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். First of all, I would really like to start by thanking Sirtuli for partnering with us again for this wonderful project. Thank you for accepting and partnering with us for this wonderful project. We'd also take this opportunity to thank all our sponsors for this project, starting with KGSL, Genatex. These are all our corporate sponsors, LG Equipments, TechMac. And then we also have wonderful donors from our own Rotarians, Rotarian Damodaran, Rotarian Balasundaram, Arunachalam, and Sadhana Shankar, Rotarian Jayachandran, Rotarian Jagan Mogan, Rotarian Ashwin Kumar, Rotarian Raj Kumar, and Rotarian Ashish Kemka, who have made this a possibility, because Sirutuli Peruvellam Solvanga, I think the name also suits, and Rotary also is all about collective small efforts turning into big lasting impacts, and I think that is exactly what we have achieved today. And the next person that I really like to thank is Mr. Chinnasamy. We have visited this site multiple times, and I have also posted pictures on a group of how it was and how it is today. He's the person who has been coordinating, been here. I think he almost slept here for 2 days, I don't know. So thank you so much. It's a wonderful day today, and we all enjoyed the walk also. Thank you so much for this. I'd like to thank today's speaker of the day, Mr. C.R. Elangovan. Sir, நீங்க explain பண்ணது was really valuable. இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் நீங்க சொன்னீங்க, அவங்க கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ பத்தியும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன்
90% வாங்கித் தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.